தமிழகம் முழுவதும் மக்களவை மற்றும் 18 தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்து முடிந்தது. 7 மணி நிலவரப்படி மக்களவை தேர்தலில் 69.55% வாக்குகள் பதிவாகியுள்ளன. சட்டமன்ற இடைத்தேர்தலில் 71.62 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. வேலூர் தவிர்த்து தமிழகத்தில் உள்ள 38 மக்களவை தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற்றது. மக்கள் காலை முதலே ஆர்வமுடன் வரிசையில் நின்று வாக்களித்தனர். வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஜனநாயக கடமையாற்றியதால் பிற்பகல் 3 மணிக்கு வாக்குப்பதிவு 50 விழுக்காட்டை எட்டியது. பல வாக்குச்சாவடிகளில் 6 மணி வரை வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு காத்திருந்து வாக்களித்தனர். இரவு 7 மணி நிலவரப்படி தமிழகத்தில் 69.55% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதிகபட்சமாக நாமக்கல்லில் 78%, குறைந்தபட்சமாக மத்திய சென்னையில் 57.05% வாக்குப்பதிவாகியுள்ளது. புதுச்சேரி மக்களவை தொகுதியில் 81.16 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. அம்மாநிலத்தின் தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் 77.66% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழகத்தில் 18 தொகுதிகளுக்கு நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் 71.62 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதிகபட்சமாக அரூர் தொகுதியில் 86.96 விழுக்காடு வாக்குகளும், குறைந்தபட்சமாக சாத்தூர் தொகுதியில் 60.87 விழுக்காடு வாக்குகளும் பதிவாகியுள்ளன. சித்திரை திருவிழா காரணமாக மதுரையில் மட்டும் வாக்குப்பதிவிற்கு கூடுதலாக 2 மணி நேரம் வழங்கி தேர்தல் ஆணையம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. அதன்படி அந்த மக்களவை தொகுதியில் மட்டும் இரவு 8 மணி வரையிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இரவு 7 மணி நிலவரப்படி மதுரை தொகுதியில் 60.12 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. வாக்குச்சாவடி மையங்களுக்கு மாலை 6 மணிக்கு முன்பாக வந்த அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டது. இதனையடுத்து வாக்காளர்கள் ஆர்வத்துடன் தங்களது வாக்குகளை பதிவு செய்துவிட்டு சென்றனர். வாக்குப்பதிவு நிறைவடைந்த பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஒப்புகைச் சீட்டு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. Average tentative figure 69.55 நம்ம 6 மணியோட இது ஃபிகர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் முதலமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் தேர்தலில் வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையாற்றினர். சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்களித்தார். முன்னதாக தனி ஆளாக நடந்து வந்த அவர் மக்களோடு மக்களாக வரிசையில் காத்திருந்தார். பின்னர் வாக்களித்த பிறகு அதன் அடையாளமாக விரல் மையை காண்பித்தார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தேனாம்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார். பணத்திற்கு அடிபணியாமல் மாற்றத்தை நோக்கி மக்கள் வாக்களித்ததாக அப்பொழுது ஸ்டாலின் தெரிவித்தார். நோட்டுகளுக்கு அடிபணியாமல் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஜனநாயகத்தை முறையாக பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சென்னை சாலை கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் தனது மனைவி பிரேமலதாவுடன் சென்று வாக்களித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் வாக்குச்சாவடியில் வரிசையில் காத்திருந்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஜனநாயக கடமையாற்றினார். சென்னை பெசன்ட் நகரில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார். ஆட்சி மாற்றத்திற்காக மக்கள் வாக்களித்திருப்பதாக தினகரன் அப்பொழுது தெரிவித்தார். ஆளுங்கட்சி 40% மேலே வாங்கணும் நிறைய பேர் சொல்கிறாங்களே, அது ஆளுங்கட்சி. அவ்வளோ 40% மேலே வாட்டு வாங்கி ஜெயிக்க போகிற கட்சி எதுக்கு 18 இடைத்தேர்தலையும் ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுக்கணும்?
எதுக்கு பார்லிமெண்ட் தொகுதியிலலாம் 1000 ரூபா 500 ரூபான்னு கொடுக்கணும். இன்னொன்று அவங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு ஜெயிக்க மாட்டோம்னு தெரியாது. இதுதான் உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தெரியும். மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் தனது மகள் ஸ்ருதி ஹாசனுடன் சென்று ஆழ்வார்பேட்டை வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களித்தார். என் கடமையை நான் செய்துவிட்டேன். மற்றவர்களும் இதேபோல் தங்கள் கடமையை செய்யுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதேபோல சென்னை ஆழ்வார்பேட்டையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசனும், சாலிகிராமத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். சென்னை பட்டினப்பாக்கத்தில் வாக்களித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஜெயக்குமார், சென்னையில் எதிர்க்கட்சிகள் ஓட்டுக்கு தலா 200 ரூபாய் வழங்கியதாக குற்றம் சாட்டினார். திரு தினகரன் கட்சி அமமுக மெடாஸ் மூலமாக ஏறக்குறைய கொள்ளையடித்து கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் இருக்குது. அதே போன்று 2G ஸ்பெக்ட்ரத்தில் 1,86,000 கோடி ரூபாய் திமுக அடித்த பணம் இருக்குது. ஆஃப்டர் 200 ரூபா கொடுத்துட்டு போய் எங்களை இப்படி ஏமாத்துறாங்களே, இவங்களுக்கு நாம சரியான பாடம் புகட்டணும். அப்படிதான் இப்போ ஸ்லம் பேக்கெட்ஸ்ல இருக்கு. உடல் நலத்தால் பாதிக்கப்பட்டுள்ள திமுக பொதுச் செயலாளர் க. அன்பழகன் வீல் சேரில் வந்து மயிலாப்பூர் வாக்குச்சாவடியில் தமது வாக்கை பதிவு செய்தார். கருணாநிதியின் மறைவுக்கு பிறகு அவருடைய மனைவி தயாளு அம்மாள் முதல் முறையாக வீல் சேரில் சென்று கோபாலபுரம் வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். அவருடன் மகன் மூக்க தமிழரசு மற்றும் மகள் செல்வி உடனிருந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை அடுத்த கண்டனூரில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் மத்திய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் வாக்களித்தார். அப்பொழுது மத்தியிலும் மாநிலத்திலும் உள்ள அரசுகளை மாற்ற மக்கள் முடிவெடுத்துள்ளதாக ப. சிதம்பரம் தெரிவித்தார். அரக்கோண மக்களவை தொகுதிக்குட்பட்ட காட்பாடியில் திமுக பொருளாளர் துரைமுருகன் குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சியினர் மீது வருமான வரித்துறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் நடைபெறுகிற பொழுது கூட ஒரு பக்கத்தில் வாக்கு மதிப்பு, இன்னொரு பக்கம் அதாவது வேட்டை இன்கம் டேக்ஸ் போய் பார்ப்பது என்பது இது ஜனநாயக நாடல்ல. ஜனநாயக நாடா என்ற ஒரு கேள்வி. மதுரை மீனாட்சி கல்லூரி வாக்குச்சாவடி மையத்தில் அமைச்சர் செல்லூர் ராஜு குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார். அப்பொழுது பணத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் மக்கள் தாங்கள் விரும்பியவர்களுக்கு வாக்களித்து வருவதாக தெரிவித்தார். மக்கள் பொறுத்தளவுக்கு யாருக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க. அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. பணம் ஒரு பொருட்டல்ல. சிவகாசி அருகே திருத்தங்கலில் வாக்களித்த அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியிடம் தமிழகத்தில் பணப்புழக்கம் அதிகமாக உள்ளது பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு தமிழகம் பொருளாதாரத்தில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக கிண்டலாக பதிலளித்தார். தமிழகத்தில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்குன்னு சொன்னா பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்குன்னு அர்த்தம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் மின்துறை அமைச்சர் தங்கமணியும், கரூர் இலுப்பூரில் அமைச்சர் விஜயபாஸ்கரும் தங்களது குடும்பத்துடன் சென்று தங்களது வாக்கை பதிவு செய்தனர். சிதம்பரத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், திருவாரூர் மாவட்டம் வேலூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன், சிதம்பரம் அருகே கீரபாளையத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி ஆகியோர் தங்களது வாக்கை பதிவு செய்து ஜனநாயக கடமையாற்றினர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தமது சொந்த ஊரான கலிங்கப்பட்டியில் வாக்களித்தார். அவருடைய சகோதரர் ரவிச்சந்திரன், மகன் துரை வையாபுரி ஆகியோரும் அவருடன் வாக்களித்தனர். மதுரை TVS நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்த முன்னாள் மத்திய அமைச்சர் மூக்க அழகிரி, யார் வெற்றி பெற வேண்டும் என மக்கள்தான் முடிவு செய்வார்கள் என கூறினார். விழுப்புரம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட திண்டிவனம் வாக்குச்சாவடியில் பாமக நிறுவனர் ராமதாஸ் குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார். புதுச்சேரி பொதுத்துறை அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் முதலமைச்சர் நாராயணசாமி தமது ஜனநாயக கடமையாற்றினார். ராகுல் காந்தி பிரதமராக வேண்டுமென மக்கள் விரும்புவதாக நாராயணசாமி தெரிவித்தார். இதேபோல பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் பிரமுகர்களும் தேர்தலில் வாக்களித்து தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர்.
மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் கனிமொழி, பொன் ராதாகிருஷ்ணன், திருநாவுக்கரசர், ஜெயவர்தன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்களும் மக்களுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது வாக்கை பதிவு செய்தனர். தமிழகத்தில் 38 மக்களவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக இன்று தேர்தல் நடைபெற்றது. இதில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றம் செல்வதற்கு முன்பு தங்களது வாக்கையும் பதிவு செய்து ஜனநாயக கடமையை ஆற்றினர். தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் கனிமொழி களம் கண்டுள்ளார். இவருக்கு சென்னை மயிலாப்பூரில் வாக்குரிமை உள்ளதால் அங்கு தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். இதையடுத்து விமான நிலையத்தில் பேசிய அவர், தேர்தலுக்கு பின் தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஏற்படும் என்றார். 40 தொகுதிகளிலும் பாண்டிச்சேரி உட்பட திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன். அதனால தூத்துக்குடி அதில் தான் வருது. இடைத்தேர்தல்களிலும் மக்கள் ஒரு மாற்றம் வேண்டும். இது இடைத்தேர்தலாக மக்கள் பார்க்கவில்லை, இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தலை அவர்கள் பார்க்கிறார்கள். நாகர்கோவிலில் உள்ள சின்ன SLP பள்ளியில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வாக்களித்தார். பின்னர் பேசுகையில், கன்னியாகுமரி மாவட்ட வளர்ச்சியின் தேவையை உணர்ந்து இளைஞர்கள் பாஜகவுக்கு வாக்களிப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். இந்த தேர்தல் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய எதிர்காலத்தை, இளைஞர்களுடைய வளர்ச்சியை, எழுச்சியை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாகவும் அமைந்திருக்கின்றது. மாவட்டம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய மௌன புரட்சி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அது கண்கூடாக நாம் பார்க்க முடிகின்றது. இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி கட்டாயமான தேவை என்கின்ற முறையில் புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள் அவர்கள் அத்தனை பேரும் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணனை எதிர்த்து போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமார் தனது சொந்த ஊரான அகஸ்தீஸ்வரத்தில் வாக்களித்தார். பொதுமக்களுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். பொதுமக்களின் ஆதரவோடு அமோக வெற்றி பெறுவேன். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு துணை இருப்பார். அரசியலில் உண்மையும் நேர்மையும் நிலைத்து நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அரசியல் இருக்கின்ற எனக்கு எல்லா மக்களும் ஆதரவு தருகின்றனர். தருமபுரி மக்களவை தொகுதியில் பாமக சார்பில் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் போட்டியிடுகிறார். இருந்தபோதும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திண்டிவனத்தில் வாக்குரிமை உள்ளதால் அங்கு வாக்களித்தார். அப்போது பேசுகையில், மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கும் என்றார். எங்களுக்கு வர செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் அப்படியே பெரும் ஆதரவு எங்களுக்கு கொடுத்து வராங்க. ஆங்காங்கே அப்படியே எங்களுக்கு போட்டு மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு வரும். மிக நம்பிக்கையாக நாங்கள் இருக்கின்றோம். அவர் மக்களுக்கு மத்தியிலே ஆட்சி தொடர, தமிழ்நாட்டு நிலையான ஆட்சி தொடர, வலிமையான இந்தியா, வளமான தமிழகம். தென்சென்னை மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் ஜெயவர்தன் களம் கண்டுள்ளார். இவர் மந்தைவெளியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்துவிட்டு பேசுகையில், ஒவ்வொருவரும் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வெற்றி வாய்ப்பை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட தலைமையிலான இந்த கூட்டணியை பொறுத்தவரையில் 100% அமோக வெற்றி பெறும். ஜனநாயக கடமையை ஒவ்வொருத்தரும் ஆற்ற வேண்டும். மிக முக்கியமான தருணம் இது. அடுத்த 5 ஆண்டு காலத்தில் உங்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள், இந்திய திருநாட்டை நிர்ணயிக்கக்கூடிய அந்த சக்தி உங்களிடத்தில் தான் இருக்கின்றது. எனவே அந்த பொறுப்பை உணர்ந்து இளைஞர்கள், அதே போன்ற எல்லா தரப்பினரும் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டும். மதுரை மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சு வெங்கடேசன் களம் கண்டுள்ளார். இவர் திருப்பரங்குன்றம் ஹார்விபட்டியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். திமுக தலைமையிலான இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆதரவை காலையில் துவங்கிய இந்த வாக்குப்பதிவில் இருந்து தெரிகிறது. மதுரை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாக்குப்பதிவு மிகச் சிறப்பாக துவங்கியிருக்கிறது. எல்லா இடங்களிலும் மிக உற்சாகமாக வாக்காளர்கள் நம்பிக்கையோடு அறிவால் சுற்றியின் நட்சத்திர சின்னத்திற்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருச்சி மக்களவை தொகுதியில் அமமுக சார்பில் போட்டியிட்ட சாருபாலா தொண்டைமான் வெஸ்ட்ரி பள்ளி வாக்குச்சாவடியில் பொதுமக்களுடன் வரிசையில் நின்று வாக்களித்தார். எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மிக சிறப்பான வரவேற்பு இருக்கின்றது. அதனால் எங்களோட ஓட்டு பதிவு மிக அதிகமாக இருக்கின்றது. இன்றைக்கு இருக்கின்ற ஆளும் கட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களிக்கின்றார்கள் என்பது நன்றாக தெரிகின்றது. தென்சென்னை மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் தமிழச்சி தங்கபாண்டியன் நீலாங்கரையில் தனது வாக்கை பதிவு செய்தார். கரூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி
பெரிய திருமங்கலம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பொதுமக்களோடு வரிசையில் நின்று வாக்களித்தார். பின்னர் பேசிய அவர், தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறும் என்று நம்பிக்கை உள்ளது என்றார். காரைக்குடியில் உள்ள மதுரை சி வித்யா மந்திர் மழலையர் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் சிவகங்கை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் ஹெச் ராஜா வாக்களித்தார். மதுரை மக்களவை தொகுதியின் அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்யன் தனது தந்தையான ராஜன் செல்லப்பாவுடன் வந்து வாக்களித்தார். இவர் பசுமலையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் PR நடராஜன் அங்குள்ள அரசினர் மகளிர் தொழில்நுட்ப கல்லூரியில் வாக்களித்தார். இதனிடையே திருவண்ணாமலை மக்களவை தொகுதிக்குட்பட்ட ஆரணி அடுத்த கொசப்பாளையத்தில் AC சண்முகம் வாக்களித்தார். புதிய நீதி கட்சியைச் சேர்ந்த இவர் வேலூர் மக்களவை தேர்தலில் போட்டியிட்டார். ஆனால் அந்த தொகுதிக்கான தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை எண்ணி அப்போது அவர் கண்ணீர் விட்டு அழுதார். இந்தியா முழுவதும் வாக்களிக்கின்ற இந்த நேரத்திலே நடிகர்கள் ரஜினிகாந்த், அஜித், விஜய், சூர்யா, நடிகைகள் த்ரிஷா, ஜோதிகா உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் நடிகர் ரஜினிகாந்த் தனது வாக்கை பதிவு செய்தார். அடையாறு வாக்குச்சாவடியில் மக்களுடன் மக்களாக வரிசையில் நின்று நடிகர் விஜய் வாக்களித்தார். திருவான்மையூர் வாக்குச்சாவடிக்கு மனைவி ஷாலினியுடன் வந்த நடிகர் அஜித் வாக்களித்தார். தியாகராயர் நகரில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் நடிகர்கள் சிவகுமார், சூர்யா, கார்த்தி, நடிகை ஜோதிகா ஆகியோர் குடும்பமாக வந்து வாக்களித்து சென்றனர். நடிகை த்ரிஷா தனது தாயாருடன் சென்று வாக்களித்தார். சின்மயி, ஸ்ருதிஹாசன், நடிகர் பிரசன்னா உள்ளிட்டோர் வாக்களித்தனர். நடிகர் தனுஷ், அவரது மனைவி ஐஸ்வர்யா தனுஷ் ஆகியோர் தனித்தனியாக சென்று ஆழ்வார்பேட்டை வாக்குச்சாவடியில் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். நடிகர்கள் சத்யராஜ், அருள்நிதி, கௌதம் கார்த்திக், விஜய் சேதுபதி உள்ளிட்டோரும் வாக்களித்தனர். இது இளைஞர்கள் தான் கண்டிப்பாக முன்னாடி வாக்களிக்கணும் இல்லையா? அது நம்ம முதல் தடவை ஓட்டு போடுறது நம்மளுக்கு ஒரு நல்ல அனுபவம் தானே. இப்போ எனக்கே முதல் முறை ஓட்டு போடையில் ஒரு த்ரில்லிங்காக இருந்தது. அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏன் இப்படி வரல? இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள், கண்டிப்பாக போடணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் கோவப்படுறோம். அந்த கோவத்தை நம்ம இதில் தான் காட்ட முடியும். பெரும்பாலான மக்களோட பெரிய நம்பிக்கை இந்த எதுக்கு ஓட்டு போடணும் இல்லையோ, ஆனால் நான் என் ஓட்டை இந்த வருஷம் ரொம்ப அதிகப்பட்ட ஓட்டு பதிவாயிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக ரொம்ப கவனிக்கிறேன், மக்கள்கிட்ட அரசியல் பற்றின அறிவு விழிப்புணர்வு கொஞ்சம் அதிகமாக நிறைய பேர் பேசிக்கிறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ SIT கல்லூரியில் நடிகர் உதயநிதி ஸ்டாலின் தனது வாக்கை பதிவு செய்தார். வாக்களிச்சுட்டாங்க. எல்லாரும் மக்களும் ரொம்ப ஆர்வமாக எல்லாம் வாக்களிச்சுட்டு இருக்காங்க கியூல நின்று. கண்டிப்பாக இது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தலாக இருக்கும்னு நான் நம்புறேன். நடிகர்கள் பிரபு, விக்ரம் பிரபு, ராகவா லாரன்ஸ், பரத், ஆதி, விஜய் ஆண்டனி, செந்தில் உள்ளிட்டோரும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். அது நல்ல போன வாட்டி விட இந்த வாட்டி நல்ல ஜனங்கள் நிறையா இருக்காங்க. கண்டிப்பாக அது யாருக்கு என்னென்ன ஆண்டவனுக்கு தெரியும். புதிய வாக்காளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க? சென்னை சாலிகிராமம் வாக்குச்சாவடியில் வாக்களித்த வடிவேலு தேர்தலுக்கு பிறகு விடிவு காலம் பிறக்கும் என கூறினார். இந்த எலெக்ஷன் ரொம்ப வித்தியாசமான எலெக்ஷனு. அநேகமாக இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா கடுமையான மழை பெய்யும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல விடிவு காலம். நடிகர் அர்ஜுன் மனைவி மகள்களுடன் சென்னையில் வாக்களித்தார். நடிகர் சித்தார்த்தும் அதே வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். பாடலாசிரியர் கவிஞர் வைரமுத்து, இசையமைப்பாளர் அனிருத், இயக்குநர்கள் பாரதி ராஜா, சங்கர், AR முருகதாஸ், T ராஜேந்தர் உள்ளிட்டோரும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். இவர்களை பொறுத்தவரையில் அடையாள மை. ஆனால் இந்த மையில் உள்ளுக்குள்ளே இருப்பது ஒவ்வொரு வாக்காளனது உரிமை, வாக்காளனது உடைமை, வாக்காளன் ஆற்ற வேண்டிய கடமை. இத்தனை மை இங்கே இருக்கிறது. ஆனால் அளிக்க வேண்டிய வாக்கை அளிக்க வேண்டியவர்களுக்கு அளிக்காமல்
இவர்கள் வாக்களித்து விட்டால் அது மடமை. தன்னுடைய உரிமையை மறந்து, உடைமையை மறந்து, தன்னுடைய கடமையை மறந்து, வாய்மையை மறந்து, தூய்மையை மறந்து, மடமையை மட்டும் நினைத்து வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் இந்த நாடு எங்கே போகும்? இதனிடையே நடிகர் ரமேஷ் கண்ணா உள்ளிட்ட சில நடிகர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை என சர்ச்சை எழுந்தது. அதே தெருவில் இருக்கிற என் மனைவிக்கு, அதே வீட்டில் இருக்கிற மனைவிக்கு ஓட்டு இருக்கான், உங்களுக்கு இல்லை சார்ன்றாங்க. அப்போ ஒரே வீட்டில் இருக்க கணவனுக்கு ஓட்டு இருக்காது, மனைவி ஓட்டு இருக்குமா? இது யாருடைய தவறு? இது யார் பொறுப்பு ஏற்றுக்கிறது? என்னுடைய ஓட்டு இன்னைக்கு வேஸ்டா போச்சு, இனிமேல் நான் எப்படி ஓட்டு போடுறது? இதேபோல் நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் அவரது மனைவியின் பெயரும் பதிவேட்டில் இல்லாததால் சிறிது நேரம் அவர்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. பின்னர் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை வைத்து அவர்கள் இருவரும் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். இப்படி பேர் மிஸ் ஆச்சுன்னு தான் புரியல. எனக்கு இத்தனை வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த வாட்டி என்ன புதுசாக பேர் இல்லாமல் போயிடுச்சுன்னு பார்த்தோம். 2 பேருமே இல்லை, மேபி ஸ்கிப்பாக இருக்கலாம் வேறு இடத்துல. ஃபார்ச்சுனேட்லி அவங்க அப்ரூவ் பண்ணிட்டோம். அதே மாதிரி எல்லாரும் வந்து இதே மாதிரி கியூவில் நின்று ஓட்டு போடணும்னு ஆசைப்படுறேன். இதேபோல் நடிகர் சிவகார்த்திகேயன் மனைவியின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயனின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை. இதையடுத்து நீக்கப்பட்டவர்கள் பட்டியலில் அவரது பெயர் இடம்பெற்றிருந்ததால் சிறப்பு அனுமதியில் சிவகார்த்திகேயன் வாக்களித்தார். பின்னர் உரிமைக்காக போராடுங்கள் என தமது ட்விட்டர் பக்கத்தில் சிவகார்த்திகேயன் பதிவு வெளியிட்டார். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் புதுமண தம்பதிகள் மணக்கோலத்தில் வந்து வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். வாக்காளர்களை கவரும் வகையில் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு முன்மாதிரி வாக்குப்பதிவு மையம் அமைக்கப்பட்டிருந்தது. இரு புறங்களிலும் வாழை மரம், தோரணம், சிவப்பு கம்பள வரவேற்பு என வண்ணமயமாக காட்சியளித்தன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புது கிராமத்தைச் சேர்ந்த முனீஷ் பாரதி, நந்தினி தம்பதிக்கு இன்று திருமணம் நடைபெற்றது. திருமணம் முடிந்த கையோடு இருவரும் வாக்குப்பதிவு மையத்திற்கு சென்று வாக்களித்தனர். காரைக்குடியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன், சுகப்பிரியா தம்பதி திருமணம் முடிந்தவுடன் மணக்கோலத்தில் வந்து வாக்களித்தனர். இதேபோன்று காஞ்சிபுரம் மாவட்டம் வெங்கடாபுரம், திருவள்ளூர் மாவட்டம் சூரப்பட்டு, ஈரோடு மாவட்டம் குமாரபாளையம், புதுச்சேரி தட்டாஞ்சாவடி ஆகிய பகுதிகளில் புதுமண தம்பதிகள் மணக்கோலத்தில் சென்று வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். மலேசியாவில் குடியேறிய சென்னையைச் சேர்ந்த சகோதரிகள் இருவர் மயிலாப்பூர் வாக்குச்சாவடியில் ஆர்வமுடன் தங்கள் வாக்கை பதிவு செய்தனர். அனைத்து தேர்தல்களிலும் இதேபோல தமிழகம் வந்து வாக்களிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். நாங்கள் 2 பேரும் சிஸ்டர்ஸ், கல்யாணம் ஆகி மலேசியாவில் செட்டில் ஆகியிருக்கோம். ஒரு 7 இயர்ஸ் ஆகிடுச்சு எனக்கு. பட் ஆனால் கண்டிப்பாக ஓட்டு போட வந்துடுவோம். ஏன்னா அது எங்கள் டெமோக்ராட்டிக் ரைட்டு. ஸோ இந்த வாட்டியும் மெனக்கெட்டு ஊர்லேருந்து ஃபேமிலியோட ஓட்டிங்காக வந்தது ரொம்ப சந்தோஷம். அது காலையிலே போய் ஓட்டு போட்டு வந்ததும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மலேசியாவில் இந்த வாட்டி தான் ஃபைனலி எல்லா மக்களும் ரொம்ப பாடுபட்டு ஃபைனலி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டெமோக்ராட்டிக் சேஞ்ச் உண்டாக்கியிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் ஒன் ஆஃப் அ ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க் இன் அவர் கண்ட்ரி. ஸோ அது மாதிரி நம்ம ஊர்லேயும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து they should bring about a change they like நாங்கள் நினச்சோம். ஸோ எப்படியும் இந்த எலெக்ஷனை மிஸ் பண்ணிடக்கூடாது, ஊரில் தான் இருக்கணும்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் வேலையாக போய் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டோம். தரங்கம்பாடியை அடுத்த நாயக்கன் சாவடியைச் சேர்ந்த 100 வயது மூதாட்டி ஜெகதாம்பாள் தமது வாக்கை பதிவு செய்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. பெரம்பலூர் தொகுதிக்குட்பட்ட குன்னம் கிராமத்தில் செல்லம்மாள் என்ற மூதாட்டியை இளைஞர் ஒருவர் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று வாக்களிக்க செய்தார். வந்தவாசி அடுத்த மருதாடு கிராமத்தைச் சேர்ந்த கண்ணியப்பன் தமது குடும்பத்துடன் சென்று முதன்முறையாக வாக்களித்தார். கொத்தடிமையாக இருந்த அவர்கள் ஆட்சியர் நடவடிக்கையின் பேரில் மீட்கப்பட்டு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. இதனால் வாக்களிக்க வந்த அவர்களை ஆட்சியர் கந்தசாமி இனிப்பு வழங்கி வரவேற்றார். சென்னை புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 75 வயது மூதாட்டி சிசிலி மோரல் மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட புனித அந்தோனியார் மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க சென்றார். ஆனால் வாக்காளர் பட்டியலில் அவரது பெயர் இல்லை என்று கூறியுள்ளனர். இதனால் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்துவிட்டு வீடு திரும்பிய மூதாட்டி மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். நாங்கள் உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் ஓட்டு இல்லைன்னு சொன்னோம். அவங்க நேரம் ஓட்டு போட்ட இடத்துல போய் அங்கே போய் கேட்டிருக்கிறாங்க. அவங்களும் இல்லைன்னு சொன்னால் அவங்க வாக்குவாதம் பண்ணிட்டு வந்தாங்க. வந்தோன்னு அந்த அதிர்ச்சியில் அவங்க இறந்துட்டாங்க. இதேபோன்று
வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்களிக்க வந்த முதியவர்கள் 3 பேர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தனர். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மனநல காப்பகத்தில் சிகிச்சை பெற்று குணமடைந்து வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். மனநல காப்பகத்தில் சிகிச்சை பெற்று வரும் 900 பேரில் 100 ஆண்கள் மற்றும் 56 பெண்கள் என 156 பேர் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். மக்களவைத் தேர்தல் முடிந்த பின்னர் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் பிரதமரை தேர்ந்தெடுக்க வாய்ப்புள்ளதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 குழுமத்தின் மேலாண் இயக்குநர் ராகுல் ஜோஷிக்கு பேட்டியளித்த அவர் கூட்டு தலைமையிலேயே தமக்கு நம்பிக்கை இருப்பதாகவும் கூறினார். एक ममता जी, एक फेडरल फ्रंट की भी बात चल रही है. क्या आप चंद्रबाबू जी से, केसीआर से, अखिलेश, तेजस्वी, इन सब लोगों से टच में है? एक फेडरल फ्रंट बनने की पूरा है, रोज बातें होती पूरा रिलेशन है, यूनाइटेड इंडिया या और सबका ये मानना है कि साथ में मिलकर एक फेडरल फ्रंट बनेगा. काम करें, हाँ, ये सबका साथ हमारा रिलेशन है. जी, आप प्रधानमंत्री के बारे में नहीं बोलना चाहती, पर इन्हीं में से कोई एक लीडर उभर के आएगा, कोई होगा जिसकी सीट ज्यादा होगी. जिसको सीट ज्यादा बात हम नहीं करते, जिसको सब आदमी मिलकर चुनेंगे वो होंगे, कोई बात नहीं है. पर आप इन सबसे बराबर टच में हैं, सबका साथ रिलेशन हम अच्छा रखते हैं. தமிழகத்தில் மதியம் வரை அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் பிற்பகலுக்கு பிறகு சில இடங்களில் அதிமுக, திமுக, அமமுகவினர் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் இடைத்தேர்தல் நடைபெறும் ஆம்பூரில் உள்ள கஸ்பா பகுதியில் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வந்தது. அப்போது வாக்காளர்களுக்கு பணம் அளிக்க முயன்றதால் அமமுக, அதிமுக இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் அமமுக வேட்பாளர் ஆர் பாலசுப்ரமணியன் கண்ணாடி உடைக்கப்பட்டது. இதையடுத்து 2 கட்சியினர் மீது காவல்துறை தடியடி நடத்தி விரட்டியடித்தனர். தடியடிக்கு பயந்து அதிமுக, அமமுகவினர் வாக்குச்சாவடி மையம் அருகே வீடுகளுக்குள் புகுந்து கதவுகளை சாத்தினர். இதேபோல் குடியாத்தம் கல்லூர் வாக்குச்சாவடி மையம் அருகே வாக்காளர்களிடம் வாக்கு கேட்டதால் திமுக, பாமகவினரிடையே கைகலப்பு ஏற்பட்டது. ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதால் 3 காயம் ஏற்பட்டது. சிதம்பரம் தொகுதிக்குட்பட்ட பொன்பரப்பி கிராமத்தில் பாமகவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் பானையை உடைத்தார். இதனால் பாமக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கு இடையே தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. பின்னர் அங்கு வந்த பாமகவினர் 20க்கும் மேற்பட்ட வீடுகளை சூறையாடினர். இதையடுத்து ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் மாரணியில் அதிமுக, திமுக மற்றும் தேமுதிகவினரிடையே கைகலப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் மண்டை உடைந்த திமுக முன்னாள் கவுன்சிலர் சிவக்குமார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கரூர் மாவட்டம் திருக்காம்புலியூர் வாக்குச்சாவடி மையம் அருகே வாக்காளர்களுக்கு அதிமுகவினர் பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதனால் அதிமுகவினருடன் திமுகவினர், அமமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் தடியடி நடத்தி விரட்டியடித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கட்டாரங்குளத்தில் உள்ள வாக்குச்சாவடிக்குள் சென்று வாக்கு சேகரித்த அதிமுக முகவர் குமார் என்பவர் மீது அமமுகவினர் தாக்கினர். படுகாயமடைந்த அதிமுக முகவர் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். புதுக்கோட்டை மாவட்டம் மச்சுவாடியில் உள்ள 61வது வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கோளாறு ஏற்பட்டதால் மறு வாக்குப்பதிவு நடத்த கூறி அமமுக வேட்பாளர் சாருபாலா தொண்டைமான் வாக்குச்சாவடி மையத்தை முற்றுகையிட்டார். பெரம்பலூர் மாவட்டம் வெங்கலம் பகுதியில் வாக்குச்சாவடி மையம் அருகே மதுபோதையில் உறவினர்களிடம் தகராறு செய்த அதிமுக தொண்டரை போலீசார் எச்சரித்து அனுப்பினர். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் மற்றும் 18 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் முதல் முறை வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர். தமிழகத்தில் முதல் முறை வாக்காளர்கள் 12 லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் என
தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஏற்கனவே அறிவித்திருந்தார். தமிழகம் முழுவதும் வாக்களிக்கும் ஆர்வத்தில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு படையெடுத்த முதல் முறை வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். சென்னை தியாகராய நகரில் தனது பெற்றோருடன் வந்து வாக்களித்த முதல் முறை வாக்காளர் ஒருவர் வாக்களிப்பது நமது உரிமை என தெரிவித்தார். ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. என்ன சொல்ல வரணும்னா, யாரெல்லாம் எலிஜிபிள் டு ஃபார் வோட்டிங்கோ அவங்க கண்டிப்பா வோட் பண்ணி ஆகணும். திஸ் இஸ் ஆர் ரைட். வேளச்சேரியில் உள்ள வாக்குச்சாவடி ஒன்றில் வாக்களித்த முதல் முறை வாக்காளர் சந்தியா என்பவர் ஒரு நாள் சிரமம் பார்க்காமல் வாக்களித்தால் 5 ஆண்டுகளுக்கு நாம் நன்றாக இருக்கலாம் என கூறினார். ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஓட் பண்ணதுக்கு. ஓட் பண்ணுறது எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ எல்லாரும் ஓட் பண்ணணும். கண்டிப்பாக வந்து லேசியாக வீட்டில் இல்லாமல் ஒரு நாள் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஓட் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஓட் பண்ணோன்னா நெக்ஸ்ட் 5 years வந்து நம்ம நல்லா இருக்கலாம். ஆழ்வார்பேட்டையில் வாக்களித்த கௌஷிகா எந்த வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டுமென சிந்தித்து வாக்களித்ததாக தெரிவித்தார். ஆக்சுவலி வர்றதுக்கு முன்னாடி யோசித்தேன். கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் பார்த்தேன். எனக்கு 2 ஆப்ஷன் வச்சுருந்தேன். அண்ட் தென் டிசைட் பண்ணேன். கம்ஃபர்டபுளாக இருந்தது. கூட்டம் இல்லை இந்த டைமில் வந்தங்காட்டி. 2 o'clock வெயில் டைம். தேனாம்பேட்டையில் வாக்களித்த மீனாட்சி என்பவர் வாக்குப்பதிவு நாளுக்காக ஆர்வமுடன் காத்திருந்ததாக கூறினார். ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணியிருக்கேன். ஐ ஃபீல் ஹாப்பி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்னைக்கு காலைல அதுக்குன்னே சீக்கிரமாக எழுந்து வந்திருக்கேன். தேர்தல் முடிவுகளை நிர்ணயிப்பதில் பெரும் பங்கு வகிக்கும் முதல் முறை வாக்காளர்கள் தேர்தலில் வாக்களித்தது புதிய அனுபவமாக இருந்ததாக பரவலாக தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுது காரணமாக வாக்குப்பதிவில் தாமதம் ஏற்பட்டது. சென்னை அண்ணா நகர் மேற்கு வாக்குச்சாவடி மையத்தில் மின்னணு இயந்திரம் சரிவர வேலை செய்யாததால் 1 மணி நேரம் தாமதம் ஏற்பட்டது. வடசென்னை தொகுதியின் பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள பரசுராமன் தெருவில் உள்ள வாக்கு மையத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாத வாக்காளர்கள் வாக்கு மையத்தை முற்றுகையிட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் மின்னணு இயந்திரங்கள் கோளாறால் சுமார் 1 மணி நேரம் வாக்குப்பதிவு செய்ய முடியாமல் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். வேலூர் மாவட்டம் மருதாலம் ஊராட்சியில் மின்னணு இயந்திரம் சரிவர செயல்படாததால் 3 மணி நேர தாமதத்திற்கு பிறகு வாக்குப்பதிவு துவங்கியது. கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூர், இணையம், முட்டம் கடற்கரையைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட மீனவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இல்லாததால் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்தனர். இதேபோல நாகர்கோவிலில் சின்ன SLP பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் பூத் ஸ்லிப் இல்லாமல் வந்த பெண்களை வாக்குப்பதிவு செய்ய அதிகாரிகள் அனுமதி மறுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள ஆத்திக்குளத்தில் 1600க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ள நிலையில் 600 பேரின் பெயர்கள் மட்டுமே இருந்ததால் ஆத்திரமடைந்த மக்கள் வாக்குச்சாவடிகளுக்கு பூட்டு போட முயற்சி செய்தனர். இதனையடுத்து அருகில் உள்ள மற்றொரு வாக்குச்சாவடியில் வாக்களிக்க அதிகாரிகள் மாற்று ஏற்பாடு செய்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே திருவதிகையில் வாக்குச்சாவடி மையத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் அமமுகவின் பரிசுப்பெட்டி சின்னத்திற்கான பொத்தான் இல்லாத காரணத்தினால் வாக்குப்பதிவு சில மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டது. தஞ்சையில் குறிச்சி தெருவில் வாக்காளர் எண்ணிக்கையை விட 46 வாக்குகள் அதிகமாக இருந்ததால் முகவர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல திருவையாறு சரஸ்வதி அம்மாள் பள்ளியிலும் புனித தூய வளனார் பள்ளியிலும் வாக்கு இயந்திரங்கள் கோளாறு ஏற்பட்டதால் 1 மணி நேரம் தாமதம் ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் தென்கரைக்கோட்டை ஃபாத்திமா நகர் வாக்குச்சாவடியில் 2 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுது காரணமாக 2 மணி நேரமாக வாக்காளர்கள் பரிதவித்தனர். நாகை மாவட்டம் தலைஞாயிறு ஒடிகரம்புலத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் மின்னணு இயந்திரத்தில் பழுது ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதால் வாக்குப்பதிவு தொடங்குவதில் 2 மணி நேரம் தாமதம் ஏற்பட்டது. புதுக்கோட்டை மகளிர் கலைக்கல்லூரி வாக்குச்சாவடி, அறந்தாங்கி பெருங்காடு வாக்குச்சாவடி, செரியலூர் இனாம் வாக்குச்சாவடி உள்ளிட்ட இடங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுது ஏற்பட்டதால் தாமதம் ஏற்பட்டது. இதற்கிடையே பல வாக்குச்சாவடிகளில் பழுதான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாற்ற வேண்டும் என தலைமை தேர்தல் அதிகாரியிடம் திமுக, காங்கிரஸ் கட்சிகள் கோரிக்கை மனு அளித்தனர். மதியம் 3 மணிக்கு மேல் வாக்குச்சாவடிகளை கைப்பற்ற அதிமுக திட்டமிட்டதாகவும் மனுவில் திமுக குற்றஞ்சாட்டியிருந்தது. தொடர் விடுமுறையால் வாக்களிப்பதற்காக சொந்த ஊர்களுக்கு செல்ல முயன்ற மக்களுக்கு முறையான பேருந்து வசதிகள் இல்லாததால் அவதியடைந்தனர். சென்னை, கோவை, ஓசூர் என பல்வேறு பகுதிகளில் பேருந்துகள் இன்றி மக்கள் காத்திருந்தனர். மகாவீர் ஜெயந்தி, தேர்தல், புனித வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு என தொடர்ந்து 5 நாட்கள் விடுமுறை விடப்பட்டதால் சென்னையிலிருந்து ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு செல்ல தயாராகினர். குறிப்பாக இந்த முறை தேர்தலில் ஜனநாயக கடமையாற்ற ஆர்வமுடன் இருந்த மக்கள் ஒரே நேரத்தில் நேற்றிரவு சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் குவிந்தனர்.
ஆனால் மக்களின் தேவைக்கு போதுமான பேருந்து வசதிகள் இல்லாததால் நள்ளிரவு சாலை மறியல் போராட்டத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். அவர்களை தடியடி நடத்தி போலீசார் கலைத்தனர். ஆனால் பேருந்து இல்லாத நிலை இன்று பிற்பகல் 3 மணி வரை நீடித்தது. திருவண்ணாமலைக்கோ இல்லை மற்ற ஊருக்கோ எங்கே போகிறதுக்கும் பஸ்ஸு கிடையாது. திருச்சி சம்மந்தமாக எந்த ஊருக்கு இருந்தாலும் மதுரை போகிறதுக்கும் பஸ்ஸு கிடையாது. நைட்லேருந்து எல்லாம் போராடிட்டு இருக்கோம். நைட்லேருந்து மக்கள் ரொம்ப அவசரப்படுது. குழந்தை குட்டி வச்சுட்டு அடிக்கிற வெயிலுக்கு தாங்க முடியல. வந்த பேருந்துகளில் எல்லாம் மக்கள் முண்டியெடுத்து ஏறினர். பேருந்துகள் கிடைக்காத மக்களோ போக்குவரத்து ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். யாரும் பார்த்து யாரும் எந்த பதிலும் சொல்ல வரும்போது ஃபுல்லாக வருது. கண்ட்ராக்ட் கட்ட அப்படிட்டா வரோம். போக முடிஞ்சா போ லைட் நின்றுன்றான். எப்படி அது? இதனிடையே தாம்பரத்தை அடுத்த பெருங்களத்தூர் பேருந்து நிலையத்திலும் பேருந்துகள் இல்லாததால் கிடைத்த பேருந்துகளில் மேற்புறத்திலும் ஏறி மக்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். இதேபோல் கோவையிலிருந்து உதகைக்கு போதிய அரசு பேருந்துகள் இயக்காததால் வாக்களிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. கோவையிலிருந்து உதகைக்கு அரசு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று குறைவான பேருந்துகளே இயக்கப்பட்டதால் மக்கள் அவதியடைந்தனர். ஒசூர் பேருந்து நிலையத்திலும் பேருந்துகள் போதிய அளவில் இல்லாததால் அரசு பேருந்தை சிறைபிடித்து பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒசூரிலிருந்து திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்களிப்பதற்காக காத்திருந்த வாக்காளர்கள் பேருந்து இல்லாததால் வாக்களிக்க முடியாமல் ஏமாற்றமடைந்தனர். இதனிடையே தொடர் விடுமுறையொட்டி 2950 பேருந்துகளும் கூடுதலாக 850 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுவதாகவும் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு இன்று பிற்பகல் 2 மணி முதல் நாளை மாலை வரை திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் மேற்கு வங்கம், காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. காஷ்மீர் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் ஏற்பட்ட வன்முறையை தவிர பொதுவாக அமைதியான வாக்குப்பதிவு நடைபெற்றது. மக்கள் காலை முதலே வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். காஷ்மீர் மாநில முன்னாள் முதலமைச்சர்கள் ஃபரூக் அப்துல்லா மற்றும் உமர் அப்துல்லா ஆகியோர் ஸ்ரீநகர் மக்களவை தொகுதியில் வாக்களித்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூரு தெற்கு தொகுதியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனும், ஹசன் தொகுதியில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவும், மாண்டியா தொகுதியில் கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமியும், துணை முதலமைச்சர் ஜி பரமேஸ்வரா தும்கூர் தொகுதியிலும், மைசூரு தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையாவும் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். பெங்களூரு மத்திய தொகுதியில் நடிகரும் சுயேட்சை வேட்பாளருமான பிரகாஷ் ராஜ் தனது வாக்கை பதிவு செய்தார். அவர் படித்த பள்ளியிலேயே பிரகாஷ் ராஜ் வேட்பாளராக தனது வாக்கை பதிவு செய்தார். மணிப்பூர் மாநில ஆளுநர் நஜ்மா ஹெப்துல்லாவும் முதலமைச்சர் பைரன் சிங்கும் இம்பாலில் தங்களது வாக்கை பதிவு செய்தனர். கர்நாடக மாநில மாண்டியா தொகுதியில் போட்டியிடும் குமாரசாமியின் மகன் நிகில் வாக்களிக்க ஊர்வலமாக சென்றபோது அங்கிருந்த சுயேட்சை வேட்பாளர் சுமலதாவின் ஆதரவாளர்களுக்கும் நிகில் ஆதரவாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. காஷ்மீர் மாநிலம் புட்காம் தொகுதியில் வாக்குச்சாவடி அருகே பாதுகாப்பு படையினர் மீது இளைஞர்கள் கற்களை வீசியதால் பதற்றம் ஏற்பட்டது. இதனையடுத்து கல்வீச்சில் ஈடுபட்டவர்களை பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி விரட்டியடித்தனர். மேற்கு வங்க மாநிலம் சோப்ரா பகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக தொண்டர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் மின்னணு வாக்கு இயந்திரம் உடைத்து நொறுக்கப்பட்டது. அதே நேரத்தில் காஷ்மீர் மாநிலம் உதம்பூரில் உள்ள வாக்குச்சாவடி ஒன்றின் வெளியே மக்கள் மேளங்கொட்டி நடனமாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மகாராஷ்டிர மாநிலம் லட்டூர் மக்களவை தொகுதியில் 105 வயதான மூதாட்டி தனது வாக்கை பதிவு செய்தார். காஷ்மீர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள 80 வயது மூதாட்டியான ஜோகிந்தோரோ தேவி வாக்குச்சாவடி சென்று வாக்களித்துவிட்டு மீண்டும் மருத்துவமனைக்கு திரும்பினார். காஷ்மீர் மாநிலம் உத்தம்பூர் வாக்குச்சாவடியில் புதுமண தம்பதியினர் மனக்கோலத்தில் வந்து வாக்களித்தனர். மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்டத்தால் மதுரை தொகுதியில் 2 மணி நேரம் கூடுதலாக வாக்குப்பதிவு நடைபெற்றது.
பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதையொட்டி தினமும் காலை மாலை வேளைகளில் சிறப்பு வழிபாடுகளும் அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றன. நேற்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதையடுத்து விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. அதிகாலையில் பிரியா விடையுடன் சுந்தரேஸ்வரர் பெரிய தேரில் எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து சிறிய தேரில் மீனாட்சி அம்மனும் எழுந்தருளினர். சிறப்பு தீபாராதனைக்கு பின்னர் பக்தர்களின் கோஷங்களுடன் தேர் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது. முதலில் சுந்தரேஸ்வரர் இருந்த பெரிய தேரும் அதற்கு சிறிய இடைவெளி விட்டு மீனாட்சி அம்மன் இருந்த சிறிய தேரும் வடம் பிடித்து இழுக்கப்பட்டன. இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்கப்பட்ட 2 தேர்களும் மக்கள் வெள்ளத்தில் ஊர்ந்து கீழமாசி வீதியை வந்தடைந்தன. அங்கு சிறப்பு வழிபாடுகள் முடிவடைந்த பின்னர் தெற்கு மாசி வீதி, மேலமாசி வீதி, வடக்கு மாசி வீதிகளின் வழியாக பக்தர்களின் ஓம் நமச்சிவாய முழக்கங்களுடன் மதியம் 12:30 மணிக்கு 2 தேர்களும் அடுத்தடுத்து நிலையை வந்தடைந்தன. தேரோட்டத்தை தொடர்ந்து நாளை அதிகாலை கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெற உள்ளது. இதற்காக அழகர் மலையிலிருந்து சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடம் பூண்டு நேற்று மாலை மதுரைக்கு புறப்பட்டார். அவருக்கு வழியெங்கும் பக்தர்கள் மண்டகப்படி அமைத்து எதிர் சேவை செய்து வரவேற்பு கொடுத்தனர். வெள்ளிக்கிழமை அதிகாலை தல்லாக்குளம் பெருமாள் கோவிலிலிருந்து தங்க குதிரை வாகனத்தில் புறப்படும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இதற்காக வைகை ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அழகர் ஆற்றில் இறங்குவதை பார்ப்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் மதுரையில் குவிந்துள்ளனர். சித்திரை திருவிழாவையொட்டி மதுரை முழுக்க 3000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாக உள்ளன. தேர்ச்சி பெற தவறும் மாணவர்கள் ஜூன் மாதம் நடைபெறும் சிறப்பு துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. +2 பொதுத் தேர்வு கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடைபெற்றது. சுமார் 9 லட்சம் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதிய நிலையில் தேர்வு முடிவுகள் நாளை காலை 9:30 மணிக்கு வெளியிடப்பட உள்ளது. தேர்வு முடிவுகளை www.tnresult.nic.in, www.dge1.tn.nic.in என்ற இணையதளத்திலும் www.dge2.tn.nic.in என்ற இணையதளங்கள் மூலமாக மாணவ மாணவிகள் அறிந்து கொள்ளலாம். தங்களுடைய பதிவு எண், பிறந்த தேதி, மாதம், ஆண்டை குறிப்பிட்டு தேர்வு முடிவுகளை மாணவ மாணவிகள் அறிந்து கொள்ளலாம். மேலும் குறுஞ்செய்தி மூலமாகவும் முடிவுகளை பெறலாம். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.